Daily. Taste the Daily. அடே அப்பா அருமை அப்பான்னு தான் சொல்ல தோணும். அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணுது. ஒரு தந்தை, ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபுர் ரஹ்மானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான். காந்தியை கொண்டாடினா தந்தைன்னு கொண்டாடுது, ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம். அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும். அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல, எங்களுக்கு அப்பா போலன்னு. சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி எவரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா? கூப்பிட்டுருவாங்களா? மீம்ஸை போய் பாருங்க. ஒருத்தன் குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வர்றான், காவல்துறை மறிக்குது, தெரியுமில யாருன்னு, எங்க அப்பா தான் சிஎம்ன்றான். அண்ணா அறிவாலை வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது. எதையாவது பேசிருக்காது. எதுல எதிரா நிக்கணும்னு இல்லையா, இதுல இல்லாம நிக்கிறது. நன்றி. இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்திய திணிக்கலன்றீங்கல்ல, இப்ப தம்பி பதில் சொல்றாரு பாருங்க. 3ஆம் வகுப்பு பிள்ளைக்கு இந்தி தெரியலன்னா வெளியில அடிச்சு விரட்டுறாங்க. இந்திய திணிக்கலன்னு சொல்ற பெருமக்களுக்கு சொல்லு. அதான் சொல்றேன். அவருக்கு இந்த தம்பியுடைய கேள்வியை பதிலா சொல்லியிருக்கு. நான் எதுக்குறேன், எனக்கு பள்ளிக்கூடம் இல்லையே. விமான நிலையத்தில் இந்தி பேசக்கூடிய நபரோட வீடியோ வந்து சமீபத்தில் தமிழ்ல பேசக்கூடியவர், ஆனால் இந்த இடத்துல ஹிந்தி பேசக்கூடிய ரொமான்ஸ்னால அந்த பிரச்சனைகள் நிறைய வருது. அனைத்து இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடியவர்களே வேலையில் வைக்கக்கூடிய சம்பவம் தற்போது விமான நிலையம், ரயிலிலும் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்களை திணிச்சு இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும். அதான் உங்களுக்கு விளங்குதா? அதனாலதான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்து இங்க நட்டு 1.5 கோடி பேர் வந்துட்டான், இன்னொரு 1/2 கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாம வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நாங்க இயற்கையாவே தானாகவே அடிமையாயிருவோம், இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம். இது நடக்கும், எழுதி வச்சுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.